மனைவி புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லியிருக்குது. இதை நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருந்தா புருஷன் கூட எல்லா விதத்திலும் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருந்தா புருஷன் கூட கீழ்ப்படிந்திருக்கணும்னு தான் அர்த்தம். எப்படி புருஷன் கீழ்ப்படிந்திருக்கலான்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் இருக்காங்க, என்ன தப்பாக சொல்கிறாரு அவர், புருஷன் கீழ்ப்படிந்திருக்குன்னு எங்கே சொல்லி மனைவி தானே கீழ்ப்படிந்து கொள்ள இல்லைங்க சொல்லியிருக்குது. எப்படி கீழ்ப்படியும், புருஷன் எப்படி கீழ்ப்படிய முடியும்? புருஷன் தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்குறான். தான் சொல்கிறேனே, சில வீடுகளில் இருக்கிறாங்க புருஷன், நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிட்ணும், மீதி இருந்தால் தான் உனக்கு, நான் சம்பாதிக்கிறதுனால எனக்கு வேண்டிய வசதியெல்லாம் நான் பண்ணிக்குவேன், மீதி இருந்தால் தான் உனக்கு. அதனால தான் நிறைய புருஷன் அவங்க வரைக்கும் போய் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்ற வேண்டியது. வீட்டில் மனைவி பிள்ளைகள் ரசஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசித்து பார்க்குறது இல்லை. அதை நியாயப்படுத்தவும் செய்வாங்க. நான் தானே உழைக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், அப்புறம் எனக்கு ரைட், ஏன் உரிமை என்ன ஆகுறது? உங்கள் உரிமையை தான் கொஞ்சம் கீழே வைக்க சொல்லியிருக்குது பைபிள். அப்படித்தான் தன்னை தாமே தாழ்த்துறாரு இயேசு. இந்த மாடலில் தான் பின்பற்ற சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. புரியாமல் என்ன புருஷன் கூட கீழ்ப்படியணுன்றாரு சொல்லியிருக்குதுங்க. இயேசு கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து. ஆமாம், புருஷன் சம்பாதிக்கலாம், ஒருவேளை அவன் தான் ஒரே ஆள் சம்பாதிச்சு போடுறவனா இருக்கலாம், அதனால் அவனுக்கு உரிமை உண்டு, என் பணம் நான் என்ன. ஆனால் புருஷன் என்ன பண்ணுறான், அந்த உரிமையை விட்டு கொடுக்குறான். ஒரு சரியான புருஷனாக இருந்தால் எப்படி யோசிப்பான்? நான் இல்லை முக்கியம், இவங்களுக்காக தானே உழைக்கிறேன், இவங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், இவங்க நல்லா இருக்கணுமே, இவங்களுக்கு நான் என்ன செய்யணும், இவங்களுக்கு முதல்ல செய்வோம் அப்படின்னு யோசிப்பான் பாருங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. தன்னை முதல்ல வைக்காமல் மற்றவர்களை முதலாவது வைப்பது, மனைவியை முதலாவது வைப்பது. அது பண்ணுறதுல என்னங்க தப்பு? சிலருக்கு உருன்னு வந்துடுது அது சொன்னோன்னு. அது எப்படி புருஷன் கீழ்ப்படியலான்னு சொல்லியிருக்கியா? நல்லா யோசித்து பாருங்க. ஏன் உங்களை தான் எப்பவுமே முதலாவது வச்சுக்கணுமா? மனைவியை கொஞ்சம் முதலாவது வச்சா என்ன? அப்படியே சொல்லியிருக்குது பைபிளில். இதை காமிச்சு தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை உங்களிடம் இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான உபதேசம் இது. இது வெறும் திருமணத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இதை அனுபவிக்கலாம். நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவது, மற்றவர்களுக்காக நம்முடைய உரிமைகளை சில நேரத்தில் விட்டு கொடுப்பது கூட என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க.